ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கப்பு பைனாப்பிள் எடுத்து வச்சுக்கிறேன், 1.5 கப்பு சர்க்கரை, நெய் தேவையான அளவு, 8 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 2 ஏலக்காய், எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நெய் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ திராட்சையை போட்டுக்கிறேன், அதையும் நல்லா வறுத்துடலாம். திராட்சை வறுந்துருச்சு, இதையும் எடுத்துடுறேன் நான். இதே நெய்யில் நம்ம ரவையை கொட்டி வறுத்துடலாம். தீயாமல் வறுத்துக்குங்க. ரவை நல்லா வறுந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் நான். இப்போ பைனாப்பிளை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நெய்யில். நான் வாங்கின பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே தான் போடுறேன் நான். உங்களுக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் 1 கப்புக்கு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் நம்ம. இதில் போட்டுக்கலாம் எல்லோ கலரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் நான் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம ரவையை போட்டு கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரவையை போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்குங்க. கட்டி இல்லாமல் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் கேசரி. ஏலக்காய் பவுடரையும் போட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கேசரி வீடியோலாம் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணிலாம் இருந்து நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நெய் கொஞ்சம் இதில் நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கேசரினாலும் சரி அல்வானாலும் சரி நம்ம நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நம்ம நெய் நிறையா போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம அல்வா செய்வோம் பார்த்தீங்களா, அப்படியே சுருண்டு வரும், அந்த மாதிரி வரும். அது நம்ம நெய் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. சாப்பிட்ணுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதனால் நல்லாவே நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம டெய்லிக்குமா செய்ய போகிறோம் கேசரி, ஏதோ ஃபங்க்ஷனாக தான் செய்ய போகிறோம், அதனால் நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். இப்போ நம்ம கேசரி பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வருது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கேசரி சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது, எச்சு ஊழுது.
நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.